குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் தான் நமக்கு பாக்டீரியா வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்கை அதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஃபங்கஸ் பற்றி உனக்கு ஏதாவது படித்த ஞாபகம் ஏதாவது இருக்குதா? அதனுடைய பயன்கள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பழைய படித்த ஞாபகம் ஏதாவது ரீகால் பண்ணலாமா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்களா? மஷ்ரூம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே அதே மாதிரி பிரெட்டு தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஈஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ் அல்லது சிங்கிள் செல்டு ஃபங்கஸ். ஆனால் அதே இது நம்ம இதில் பார்க்கக்கூடிய இது வந்து என்னது? இது மல்டி செல்லுலார், லார்ஜர் இன் சைஸ். இது லார்ஜர் சைஸ் ஃபங்கஸ், மல்டி செல்லுலார். ஆனால் ஈஸ்ட் வந்து சிங்கிள் செல்லுலார். சரியா? இப்போ ஒரு ஃபங்கஸ் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இதில் ஒரு கேப் இருக்குது, ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் ஃபிலமெண்டஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? ஃபிலமெண்ட் கிளைத்த அமைப்பு காணப்படுது. அதில் உள்ள சிங்கிள் ஸ்ட்ரக்சருக்கு பேர், அதில் உள்ள ஒரே ஒரு அமைப்புக்கு நம்ம ஹைஃபேன்னு சொல்லுவோம். இதில் காணப்படக்கூடிய மொத்த அமைப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? மைசீலியம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதனுடைய உடலத்துக்கு பேர், அல்ல இதனுடைய தேலஸுக்கு பேர் மைசீலியம் இல்லையா? சரி, வேறு இதை பற்றி என்னப்போ படிச்சிருக்கிறீங்க? ஃபங்கஸ் பற்றி. ஃபங்கஸில் இன்னொன்று முக்கியமான இருக்குது, பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்குங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் கில் பாக்டீரியா. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்டிபயோட்டிக். அப்போ ஆன்டிபயோட்டிக்கோட யூஸ் என்ன? Antibiotic is useful to kill bacteria or stop the bacterial growth. அப்போ நமக்கு சில நேரங்களில் காய்ச்சல், பாக்டீரியல் டிசீஸ் ஏதாவது வந்தால் டாக்டர் நமக்கு ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்தாச்சுன்னா டு கில் பாக்டீரியா. சரியா? அதை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதில் முதல்ல நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா, அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கிறவர் தான் முதல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்கை டிஸ்கவர் பண்ணார். எதுலன்னா பெனிசிலின் நொட்டேட்டம் அல்ல பெனிசிலின் கிரிசோஜினம். பெனிசிலியம் கிரிசோஜினம்ங்கிற ஒரு பிளான்ட், ஒரு ஃபங்கஸில் இருந்து, பிளான்ட் இல்லை, ஒரு ஃபங்கஸில் இருந்து பெனிசிலினை இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறார், ஒரு ஆன்டிபயோட்டிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. அதுக்கு தான் நம்ம பெனிசிலின்னு முதல்ல கண்டுபிடிச்சோம். அப்போ முதல்ல ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது, பெனிசிலின்ங்கிற ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது யாருன்னா சார் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். சரி, இன்னும் நம்ம பாடத்தை கவனிப்போம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபங்கை. அதில் முதல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபங்கை வேர்ல்டு வார் 2 அண்ட் பெனிசிலின் ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் ஆன் ஃபங்கை. அதாவது 2ஆம் உலகப் போரும் பெனிசிலினும் வரலாற்றில் பூஞ்சை. சரியா? இல்லை சார் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் டிஸ்கவரி ஆஃப் பெனிசிலின் இன் த இயர் 1928. 1928 தான் சார் அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கிறவர் பெனிசிலின்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இதை கண்டுபிடிக்கிறார். தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது, செரண்டிபிட்டி. சரியா? அடுத்து, த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு வார் 2 ரெக்கார்டட் த யூஸ் ஆஃப் பெனிசிலின் in the form of yellow powder to save the lives of soldiers. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வீரர்களுக்கு தேவையான மருத்துவத்துக்கு இந்த பெனிசிலின் வந்து ஒரு மஞ்சள் கலர் பவுடராக கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு எளிதாக என்னன்னா, அந்த காலங்களில் இப்போ தான் கன் இதுகள், அந்த காலங்களில் வந்து போருடைய ஒரு வாருங்கிற கொஞ்சம் வித்தியாசம். கன் ரொம்ப ரேராக இருக்கும், நிறைய கத்தி சண்டைகள், வால் சண்டைகள் இதான் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஊண்டாச்சுன்னா, உடம்புல புண்ணாச்சுதுன்னா எளிதாக பாக்டீரியல் டிசீஸ் தான் வரும். அவங்க அந்த கத்தியினுடைய நுனியிலெல்லாம்
அந்த காலங்கள் அல்லது அவங்க வச்சிருக்கிற ஸ்வாட் இருக்குல்ல, அதனுடைய நுனிகள் எல்லாம் என்னென்னா விஷம் வச்சுருப்பாங்க. அதில் பாக்டீரியா அதிகமாக இருக்கும். அப்போ அதை வச்சு போர் புரியும் போது உங்களுக்கு கையில் காலில் பட்டுருச்சுன்னா உடனே அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி பாக்டீரியானால் டெத்து நிறையா வரும். அப்போ இந்த இவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கிறவர் இந்த ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சி அந்த வேர்ல்டு வார் டைமில் அவங்களுடைய சோல்ஜர்ஸுக்கு ஒரு எல்லோ கலர் பவுடராக பெனிசிலின் கொடுத்தாப்புல அதில் நிறைய உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டது. ஃபார் திஸ் டிஸ்கவரி the wonderful antibiotic is shared Nobel Prize in Medicine in the year 1945. 1945ஆம் ஆண்டில் இந்த உயிர் எதிர்ப்பொருளை கண்டுபிடித்ததற்காக இவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்குது. சரியா? இதில் ஆன்டிபயோட்டிக்கு தமிழாக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிர் எதிர்ப்பொருள். ஆன்டிபயோட்டிக்னா உயிர் எதிர்ப்பொருள், அதாவது பாக்டீரியாவை கொல்லுவதற்கான ஒரு மருந்து. சரியா? அப்போ ஆன்டிபயோட்டிக்கோட யூஸ் வந்து டு கில் பாக்டீரியா தான், நாட் டு கில் வைரஸ். இது வைரஸை கொல்வதற்கானதல்ல. இந்த ஆன்டிபயோட்டிக் எதற்குரியது? டு கில் பாக்டீரியா. இந்த உயிர் எதிர்ப்பொருளினுடைய பயன் பாக்டீரியாவை கொல்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடியது, எதற்காக பயன்படுத்துவதற்கல்ல. வைரஸை கில் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலுக்கு பேர் ஆன்டிவைரல் மெடிசின் அல்லது இன்டர்ஃபெரான். சரியா? அப்போ ஆன்டிபயோட்டிக் யூஸ்ஃபுல் டு கில் பாக்டீரியா, அதை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லாமே. சரியா? உனக்கு தரக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே ஆன்டிபயோட்டிக் கிடையாது. சில நேரத்தில் பேராசெட்டமால் அல்ல பெனடால் தருவாங்க, அது என்னதுன்னா பெயின் கில்லர் தான். சரியா? காய்ச்சலை சுகப்படுத்துறது. ஆன்டிபயோட்டிக் வந்து அது வேறு. அது எதுக்கு தராங்க? உன்னுடைய உடலில் உள்ள பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு. சில நேரத்தில் பாக்டீரியா கூடிடுச்சுன்னா உனக்கு ஃபீவர் இதுகள் வருது, அதை கில் பண்ணுறதுக்கு உனக்கு தரக்கூடிய மருந்துக்கு பேர் ஆன்டிபயோட்டிக். அது இது வைரஸ் வந்துச்சுன்னா ஆன்டிவைரல் தருவாங்க அல்லது இன்டர்ஃபெரான்ங்கிறது தருவாங்க. சரியா? சரி, இப்போ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அதாவது பூஞ்சையினுடைய பொது பண்புகள் நம்ம பார்த்தோம்னா, நம்ம அப்படி பார்த்தோம் தானே, பூஞ்சையினுடைய பொது பண்புகள் பார்க்கும்போது இதான். அதில் என்ன காணப்படும்னா அதனுடைய உடலத்துக்கு பேர் ஹைஃபே, இல்லை இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சருக்கு பேர். மொத்த உடலத்துக்கு பேர், அந்த மொத்த தேலஸுங்கிறதுக்கு பேர் மைசீலியம். சரியா? இந்த மைசீலியம் வந்து இதில் இப்போ இதில் இதுவும் மைசீலியம் தான் இல்லையா? இப்போ நம்ம உடல்னு நம்ம சொல்கிறோம், கையும் உடல் தான், காலும் உடல் தான், நம்மளோட உடல் தானே. அந்த மொத்த நம்மளுடைய உடலத்தை சொல்கிறது மைசீலியம். நம்ம உடலை சொல்கிறது இல்லை, ஃபங்கஸோடைய முழு உடலத்தை சொல்கிறது மைசீலியம். இப்போ நம்ம கை கால் அப்படிங்கிற அதே மாதிரி அதுகளுக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக இருக்கிறதுக்கு என்ன பேருனா ஹைஃபா. இது ஹைஃபா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர். இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சரையுமே அவங்க வேறுபடுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஃபீடிங் ஹைஃபா, சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடிய ஹைஃபா, இதை வந்து ரீப்ரொடக்டிவ் ஹைஃபா. அப்படியே ஹைஃபாவுமே அவங்க இண்டிவிஜுவல், நம்ம கை கால்னு சொல்கிற மாதிரி இதை ஹைஃபாக்குமே இருக்குது, ஃபீடிங் ஹைஃபா, ரீப்ரொடக்டிவ் ஹைஃபா. சரி, மொத்தத்தில் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம முழு உடல், நமக்குள்ள முழு உடலை சொல்கிற மாதிரி ஃபங்கஸோட முழு உடலை சொல்கிறது மைசீலியம். சரியா? இதில் இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸை பார்த்தேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கை ஆர் மேட் அப் ஆஃப் தின் ஃபிலமெண்டஸ் பிரான்ச் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஹைஃபே. அதாவது பூஞ்சைகளுடைய உடலம் வந்து எப்படி காணப்படுதுன்னா கிளைத்த இலை போன்ற ஹைஃபாக்களால் ஆனது. சரியா? அடுத்து, a number of hyphae get interwoven to form mycelium. அதாவது எண்ணற்ற ஹைஃபாக்கள் இணைந்து எதை உருவாக்குது? மைசீலியத்தை உருவாக்குது. The cell wall of fungi is made up of polysaccharide called chitin. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? ஒரு மார்க்கில் கேட்பாங்க, பாக்டீரியல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அது எதுனா குளுக்கான். இதனுடைய செல்வாலுக்கு பேர் என்ன? கைட்டின். பிளான்ட் செல்வாலுக்கு பேர் என்ன? அது எதனாலானது? செல்லுலோஸ். சரியா? அப்போ செல்லுலோஸ் இருக்குது. ஃபங்கஸோட செல்வாலுக்கு பேர் கைட்டின். நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட செல்வால் எதனால இருக்குது? செல்லுலோஸ். பாக்டீரியாவோட செல்வால் எதனால இருக்குது? குளுக்கான். சரியா? அது மியூகோபெப்டைட், இதெல்லாம் ஓகே தான். சரியா?
அடுத்தது இப்போ இதில் அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா the fungal mycelium is categorized into 2 types. அந்த ஹைஃபா வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அல்லது மைசீலியத்தை 2 டைப்பாக இருக்குது. ஒன்றுக்கு பேர் செப்டேட், அதுக்கு அடுத்த ரெண்டாவதுக்கு பேர் ஏ செப்டேட். இப்போ அந்த டயக்ராமை பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா செப்டேட், இதில் கிராஸ் வால் இருக்கும், இதில் பேர் அந்த கிராஸ் வால் இல்லை. அப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கிராஸ் வால்குள்ளேயும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இதில் கிராஸ் வாலே இல்லை, அதனால் நிறைய நியூக்ளியஸாக தெரியும். அப்படி நிறைய நியூக்ளியஸாக தெரிகிறதுக்கு பேர் சீனோசைட்டிக் அல்லது ஏ செப்டேட் மைசீலியம். இது செப்டேட் மைசீலியம் உள்ளே கிராஸ் வால். செப்டா அப்படின்னா கிராஸ் வால்ஸ், செப்டம் சிங்குலர், கிராஸ் வால். சரியா? இப்படி குறுக்க செல்வால் காணப்பட்டுச்சுன்னா, இப்படி குறுக்குச்சுவர் காணப்பட்டால் செப்டேட் மைசீலியம், அந்த குறுக்குச்சுவர் இல்லைன்னா ஏ செப்டேட் மைசீலியம் அல்லது சீனோசைட்டிக் மைசீலியம். இப்போ இதில் இந்த ஹைஃபா காட்டியிருக்கிறாங்க இல்லையா? மைசீலியம் முழுவதையும் நம்ம சொல்கிறது மைசீலியம் நம்ம சொல்லுவோம். அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைஃபா. இது ஹைஃபா, இது அடுத்த ஹைஃபா. ஆனால் மொத்தத்தில் நம்ம சொல்கிறது மைசீலியம். சரியா? அப்போ மைசீலியத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிற ஒன்று ஏ செப்டேட், அடுத்து செப்டேட். ஏ செப்டேட்னா என்னென்னு பாரு. இன் லோவர் ஃபங்கை த ஹைஃபா இஸ் ஏ செப்டேட் மல்டிநியூக்ளியேட் அண்ட் இஸ் நோன் அஸ் சீனோசைட்டிக். அதாவது இப்போ இதில் பார்த்தேன்னா இதில் கிராஸ் வால் இல்லை. அப்படி கிராஸ் வால் இல்லாததுனால நிறைய நியூக்ளியஸாக இருக்கிறதா தெரியுது, அதனால் இதுக்கு பேர் மல்டி நியூக்ளியேட். ஆனால் இதில் கிராஸ் வால் இருக்குது, ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குது, அப்போ யூனி நியூக்ளியேட். இது மல்டி நியூக்ளியேட். எதனால? கிராஸ் வால் இல்லை, அதுக்குள்ளே நிறைய நியூக்ளியஸாக தெரியுது, அதனால். அப்போ இது செப்டேட், இது ஏ செப்டேட். ஏ செப்டேட்டுக்கு இன்னொரு பேர் சீனோசைட்டிக் மைசீலியம். சரியா? அடுத்தது, in higher fungi a septum is present between the cells of the hyphae. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சீனோசைட்டிக். எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஒரு பேர், the mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissues called plancton-chyma. இப்போ plancton-chymaங்கிறது என்னென்னா, இதில் பாரு, இதுதான் plancton-chyma, இது ஒரு plancton-chyma, இது ஒரு plancton-chyma. இந்த மாதிரி லாங் ஃபிலமெண்டாஸாக இன்டர்ஓவனாக காணப்பட்டால் அதுக்கு பேர் ப்ரோசன்கைமா. இந்த மாதிரி லூஸ்லியாக ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்பட்டால் அதுக்கு பேர் சூடோ பேரன்கைமா. அப்போது plancton-chyma, ஃபங்கஸில் உள்ள plancton-chymaவை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரோசன்கைமா, இன்னொன்று சூடோ பேரன்கைமா. அந்த ப்ரோசன்கைமாவில் எப்படின்னா, அந்த ஹைஃபாக்கள் வந்து நெருக்கம் இல்லாமல் ஒன்றுக்கொன்று இணைப்போக்கான அமைப்பில் காணப்படும். அப்படிதானா? ப்ரோசன்கைமாங்கிறது த ஹைஃபே ஹைஃபாக்கள் ஆர் அரேஞ்ச்டு லூஸ்லி, நெருக்கம் இல்லாமல் இருக்குது, பட் பேரலல், ஒன்றோடொன்று இணைப்போக்கான அமைப்பு. அதான் பட் பேரலல் டு ஒன் அனதர். இதுக்கு பேர் ப்ரோசன்கைமா. அதுக்கு சூடோ பேரன்கைமா அப்படின்னா, அதாவது போலியான பேரன்கைமா அப்படின்னா, த ஹைஃபே ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு, நெருக்கமாக இருக்குது. காம்பேக்ட்லி அரேஞ்ச் நெருக்கமாக இருக்குது, அந்த ஹைஃபேலாம் நெருக்கமாக காணப்படுது. அண்ட் லூஸ் தேர் ஐடென்டிட்டி, அதனுடைய தனித்தன்மையை இழந்து காணப்படுறதுனால இதை என்ன சொல்கிறோம்? சூடோ பேரன்கைமா. அந்த அமைப்பை பார், இது ப்ரோசன், இணைப்போக்காக காம்பேக்டாக இருக்குது. இது லூஸ்லியாக இருக்குது, இது காம்பேக்டில், இது லூஸ், அந்த இடைவெளி இருக்குது. இது லூஸ்லி அரேஞ்ச்ட், ஆனால் தனித்தன்மை இழந்தது. அதான் சூடோ பேரன்கைமா. இது அதனோட அமைப்பில் இன்னும் ரெண்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஹாலோகார்பிக் ஃபார்ம்ஸ், அதாவது த என்டையர் தேலஸ், அதனுடைய முழு உடலம் அல்ல மைசீலியம் இஸ் converted into reproductive structure-ஆக இருந்தால் அதுக்கு பேர் ஹோலோகார்பிக் ஃபார்ம்ஸ். அதாவது இப்போ
இந்த ஃபங்கஸில் இந்த மைசீலியம் முழுவதும் ரீப்ரொடக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கா, அல்லது பாதி பாடி வந்து வேறு ஃபங்க்ஷனும் ரிமைனிங் பாதி மைசீலியம் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்குதா, அதை பொறுத்து அதை ஹாலோகார்பிக்காக பிரிக்கிறாங்க. ஹாலோகார்பிக்னா முழு உடலமும் எதுக்கு தான் யூஸ் ஆகுது? ரீப்ரொடக்ஷனுக்கு. முழு உடலம், முழு ஸ்ட்ரக்சரும். இன்னொன்று இருக்குது, அது என்னன்னா யூகார்பிக். சில பகுதிகள் இது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு பயன்படுதுன்னு வச்சுக்கோ, இது வந்து எதனுடைய பயன், அதனுடைய க்ரோத்துக்கு பயன்படுதுன்னு வச்சுக்கோ. ஏன் அதை நம்ம சொல்லக்கூடியது என்ன சொல்கிறோம்? யூகார்பிக். சரியா? இதில் பாரு, ஹாலோகார்பிக் ஃபார்ம்ஸ் த என்டையர் தேலஸ், அது முழு உடலம் இஸ் கன்வெர்டட் இன்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். யூகார்பிக் ஃபார்ம்ஸ் சம் ரீஜன்ஸ் ஆஃப் த தேலஸ். ரீப்ரொடக்ஷனில் அந்த தேலஸ், அதாவது மைசீலியத்தினுடைய உடலத்தில் சில பகுதிகள் வந்து ரீப்ரொடக்ஷனுக்காகவும் சில பகுதி வேறு ஃபங்க்ஷனுக்காகவும் யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூகார்பிக் ஃபார்ம்ஸ். சரியா? அடுத்து ஃபங்கஸ் ரீப்ரொடக்ஷன். ஃபங்கை ரீப்ரொடியூஸ் போத் பை ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ். ஏசெக்ஷுவல் மெத்தட் அல்ல, ஏசெக்ஷுவல் ஃபேஸ்க்கு என்ன சொல்கிறோன்னா அனமார்ஃப், செக்ஷுவல் ஃபேஸுக்கு என்ன சொல்லணும்னா டீலோமார்ஃப். இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்விகள், இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? அடுத்தது, ஆனால் ஃபங்கஸில் சில ஃபங்கஸில் போத் இருக்குது. என்ன இருக்குது? செக்ஷுவல் ஃபேஸ் இருக்குது, ஏசெக்ஷுவல் ஃபேஸ், ரெண்டுமே இருந்தால் அதை ஹோலோமார்ஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபங்கஸில் ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் என்னன்னா அனாமார்ஃப், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன பேருன்னா டீலோமார்ஃப். ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்கிறது ஹோலோமார்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தா ஃபங்கஸில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு நம்ம இதில் பார்த்தோன்னா பூஞ்சைகளில் 3 நிலைகள் காணப்படும். இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட், பிளாஸ்மோகேமி. 2 ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை, கேரியோகேமி. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ மியாசிஸ். இந்த 3 நிகழ்வுகள் காணப்படும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் புரோட்டோபிளாச இணைவுக்கு பேர் பிளாஸ்மோகேமி. இது ஒரு மார்க்கில் கேட்குறேன். வாட் இஸ் பிளாஸ்மோகேமி? ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாசம் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். அதான் 2 புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்கிறது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாவே என்னது? மேல் ஃபீமேல் இருந்தால் தான் அது செக்ஷுவல். அதில் மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்டோட புரோட்டோபிளாசம் வந்து இணைவுக்கு பேர் பிளாஸ்மோகேமி. அந்த நியூக்ளியஸ் இணைது பாரு, அதுக்கு பேர் கேரியோகேமி. கேரியோன்னு எந்த இடத்துல வந்தாலுமே உட்கரு அல்லது நியூக்ளியஸ்ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? அப்போ பூஞ்சைகளில் பாலின பெருக்கத்தில் 3 நிலைகள் இருக்கு. என்னதெல்லாம்? 2 செல்களுடைய சைட்டோபிளாச இணைவு, 2வது உட்கரு இணைவு, 3வது குன்றல் பகுப்பு மூலமாக ஒற்றை மடிய வித்துக்கள் உருவாக்குறது. சரியா? அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. அதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னெல்லாம் இருக்குது? ஜூஸ்போஸை உருவாக்கி இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் நடக்கிறது. ஏசெக்ஷுவலாம் பாலிலா இனப்பெருக்கம். ஜூஸ்போஸுக்கு தமிழாக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? இயங்கு வித்துக்கள். இயங்கு வித்துக்கள். அடுத்து கொனிடியா மூலமாக நடக்கிறது. அடுத்து ஒயிடியா அல்லது தாலோஸ்போஸ் அல்லது ஆந்த்ரோஸ்போஸ், அதாவது ஆய்டியா வித்துக்கள் அல்லது உடல வித்துக்கள் அல்லது கணு வித்துக்கள் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். 3வது ஃபிஷன், பிளவுறுதல் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். அடுத்து பட்டிங், மொட்டு விடுதல் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். கடைசி கிளாமிடா வித்துக்கள், கிளாமிடோஸ்போஸ். இந்த விதமான பாலிலா இனப்பெருக்கங்கள். சரியா? சரி, இதில் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். இதை பற்றி ஜூஸ்போஸ் மூலமாக, இது ஜூஸ்போஸ். இதில் ஒன்று வந்து ஃப்ளாஜெல்லா, அடுத்ததுக்கு வந்து டென்சல் அப்படிம்பாங்க. சரியா? இந்த ஜூஸ்போஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா ஜூஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இருக்குது. சரியா? அடுத்து 2வது ஸ்பொராஞ்சியோஸ்போர் மூலமாக, அடுத்து கொனிடியா, இதெல்லாம் கொனிடியா மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். கொனிடியா ஸ்பொராஞ்சி அதுக்குள்ளே காணப்படும். அடுத்தது வந்து கிளாமிடோஸ்போஸ்,
கிளாமிடோஸ்போர்களை உருவாக்கி பாலிலா இனப்பெருக்கம். அடுத்து ஜெம்மா மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். ஆந்த்ரோஸ்போர்கள் அல்லது ஆய்டியா மூலம் பாலிலா இனப்பெருக்கம். இது நமக்கு இப்போ நம்ம படிக்கலை. இது பெசிடியோஸ்போஸ் மூலமாக பூஞ்சையினுடைய இனப்பெருக்கம். நமக்கு ஆஸ்கோஸ்போஸ் மூலமாக பூஞ்சைகளுடைய பாலிலா இனப்பெருக்கம். இது பாலிலா இனப்பெருக்கத்திலோட வகைகள். அதுகளை நம்ம எல்லாம் பார்க்கல. நம்ம பார்க்குற எத்தனை தான் பார்க்குறோம்? 6 வகைகள். ஒன்று ஜூஸ்போஸ், இயங்கு வித்துக்கள். 2வது கொனிடியாக்கள், கொனிடியா. ஒய்டியம் அல்லது தாலோஸ்போஸ் ஆர் ஆந்த்ரோஸ்போஸ், அதாவது ஆய்டியா வித்துக்கள், உடல வித்துக்கள் அல்லது கணு வித்துக்கள் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். ஃபிஷன், பிளவுறுதல் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். பட்டிங், மொட்டு விடுதல் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். அல்லது கிளாமிடியா வித்துக்கள் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம். அதான் இந்த படத்தில் பார்க்குறோம். ஜூஸ்போஸ் நம்ம பார்த்தது தான். அடுத்து கொனிடியா. இந்த கொனிடியாலாம் ஃபார்ம் ஆகுது. சிங்குலர், ஒற்றையில் சொல்லும்போது கொனிடியம். எப்படி கொனிடியம் உருவாகுதுங்கிறது. இன்னும் அடுத்து ஆய்டியா. இந்த ஆய்டியா இதே மாதிரி ஸ்போர்கள் உருவாக்கப்பட்டு ஆய்டியா இப்படி ஆந்த்ரோஸ்போஸ் அல்லது தாலோஸ்போர்கள் உருவாக்கப்பட்டு அப்படி பிரிந்து போய் ஒவ்வொன்றும் புது புது உயிரினமாக மாறுது. ஃபிஷன். இப்போ இதில் ஒரு ஈஸ்ட்டு காணப்படுது. இந்த ஒரு ஈஸ்ட் ஒரு ஃபங்கஸ், ஒரு செல் ஃபங்கஸ். இந்த ஈஸ்ட் அதனுடைய செல்வால் உட்குழியுது. உட்கரு 2ஆக பிரியுது. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒரு செல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஃபிஷன், பிளவுறுதல். அடுத்த பட்டிங். இது ஈஸ்டில் தான். ஈஸ்டோட பொட்டானிக்கல் நேம் சாக்ரோமைசஸ் செர்விசியே. சாக்ரோமைசஸ்னாலும் ஈஸ்ட்னாலும் ஒன்று தான், ஞாபகத்தில் வச்சுக்க. சில இடங்களில் சாக்ரோமைசஸ்னு கொடுத்துருப்பாங்க புஸ்தகத்தில், சில இடங்களில் ஈஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். இது சிங்கிள் செல். இதில் என்ன எது மூலமாக நடக்குது? பட்டிங் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. பாலிலா இனப்பெருக்கம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை பட்டிங். ஒரு சிறு பட்டு உருவாகிற மாதிரி உருவாகுது. அந்த பட்டு பெருசாக மாறுது. பெருசாகி 2ஆக பிரிஞ்சு 2 ஈஸ்ட்டுகளாக பிரியுது. இது பாலிலா இனப்பெருக்கம். கிளாமிடியோஸ்போஸ் இந்த மாதிரியான ஸ்போர்களை உருவாக்கி நடக்கிறதுனால அதுக்கு பேர் கிளாமிடியோஸ்போஸ். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 5 டைப் இருக்குது. ஒன்று, அதாவது பால் இனப்பெருக்கத்தில் 5 முறைகள் இருக்குது. பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன், அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஒன்று ஐசோகேமி, ஆனைசோகேமி, ஊகேமி. 2வது கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட். அடுத்து கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், ஸ்பெர்மடைசேஷன். அடுத்து சொமேட்டோகேமி. இதை ஒரு நிமிஷம் அப்படியே இந்த டேர்ம்களை பாருங்கள். அடுத்து நம்ம இதை படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 5ஆக பார்க்குறோம் இல்லையா? ஒன்று பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன், 2வது கேமிட்டிக் கான்டாக்ட், 3வது கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், 4வது ஸ்பெர்மடைசேஷன், 5வது சொமேட்டோகேமி. சரியா? இதில் முதல்ல பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன் என்னது? இயக்க கேமிட்டுகளின் இணைவு. அந்த கேமிட்டுகள் இணையும். அப்போ அதில் 3 இருக்காது. என்ன? ஐசோகேமி அப்படின்னா ஒரே விதமான கேமிட். ஐசோ அப்படின்னா ஒரே விதமான. ஆனைசோகேமி ஒரே மாதிரி அற்ற அல்லது சமமற்ற கேமிட்டுகளின் இணைவு. அதுக்கப்புறம் 3வது ஊகேமி. ஊகேமிங்கிற முட்டை கருவுறுதல். அப்போ பிளானோகேமிட்டிக் காப்புலேஷனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இயக்க கேமிட்டுகளின் இணைவு. அதில் 3 காணப்படும். ஒன்று ஒரே விதமான கேமிட்டுகளினுடைய இணைவு, அதுக்கு ஐசோகேமி. ஒரே விதமற்ற அல்லது சமமற்ற கேமிட்டுகளின் இணைவு, அதுக்கு ஆனைசோகேமி. அடுத்து முட்டை கருவுறுதல், அதுக்கு பேர் ஊகேமி. அடுத்தது கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட் அப்படின்னா என்னது? அது கேமிட்டாக தொடர்பு மூலமாக உருவாகக்கூடிய பாலினப்பெருக்கம். அடுத்து கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், கேமிட்டாக இணைகிறது, அதுக்கு பேர் காப்புலேஷன். அதுக்கு ஸ்பெர்மடைசேஷன், அதாவது ஸ்பெர்மேஷிய இணைவு, அதுக்கு ஸ்பெர்மட்டோகேமி, உடல செல் இணைவு. சொமேட்டோனா உடலை, அப்போ உடல செல் இணைவு.
பாரு இப்போ அந்த அடுத்த படத்தில் பார்க்க தெளிவாக இருக்கும் பாரு. இப்போ பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன், ஒரே விதமான கேமிட், அதனுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தா ஒரே விதமான கேமிட்டுகளோட இணைவுக்கு பேர் ஐசோகேமிட். இது செக்ஷுவல் மெத்தட். 2 கேமிட்டுகள் இது ஈடுபடுறதுனால இது என்ன சொல்கிறோம்? செக்ஷுவல் மெத்தட், பால் இனப்பெருக்கம். அயனைசோகேமி, இதனுடைய 2 கேமிட்டுகளும் வெவ்வேறு விதமாக இருக்குது, அதான் அயனைசோகேமி. அடுத்த ஊகேமி, எக் உருவாகுது, அதாவது முட்டை கருவுறுதல், ஒரு முட்டை உருவாக்குது, அதில் கருவுறுதல் நடக்குது. இது முட்டை, இது ஸ்பெர்ம், இது 2 இணைகிறதுனால கருவுறுதல் நடக்குது. சரியா? இது அடுத்த கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட், இது ஊகோனியா, இது ஆந்த்ரீனியா. இது ஃபீமேல் கேமிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது, மேல் கேமிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அது 2னுடைய தொடர்பு இருக்கிறதுனால அது கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட். கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படின்னா கேமிட்டாஞ்சியல் 2 ஒன்றுக்கு ஒன்று இணைவு நடக்கிறதுனால கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், 2 இணைவுகள் நடக்குது. இதில் தொட்டு தான் இருக்குது, இது இன்னும் இணையலை, 2 இணையலை. இது ஸ்பெர்மட்டோகேமி, அது சொமேட்டோகேமி. சரியா? இதில் இந்த பாயிண்ட்ஸ்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அதே பாயிண்ட்ஸ்கள் தான். அதாவது ஐசோகேமிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ், ஒரே விதமான கேமிட்டுகள் இணைகிறது. அனைசோகேமி மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்சிமிலர், இதனுடைய கேமிட்டுகள் வேறுபாடு காணப்படுது. ஊகேமி ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிஸ்சிமிலர் கேமிட்ஸ். சரியா? ஐசோகேமி இதான் கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட் நம்ம பார்த்தோம். கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், ஸ்பெர்மடைசேஷன், சொமேட்டோகேமி. இது நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை, அதாவது பூஞ்சைகளுடைய வகைப்பாடு. பூஞ்சைகளுடைய வகைப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா many mycologists have attempted to classify fungi based on vegetative and reproductive characters. அதாவது இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்த பல பூஞ்சையியல் வல்லுநர்கள், இப்போ மைக்காலஜிஸ்ட்னா யார்? பூஞ்சையியல் வல்லுநர்கள். Traditional classification categorize fungi into 4 classes. அதாவது இந்த பூஞ்சைகளை 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. இது அந்த காலத்திலே உள்ள மெத்தட், எப்பவுமே பின்பற்றக்கூடிய முறையில் இதை 4ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், அடுத்து டியூட்ரோமைசிட்ஸ். இதில் மைசீலியம் காணப்படுறதுனால இது மைசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Among these phycomycetes include fungal species of oomycetes, chytidiomycetes and zygomycetes, which are considered as lower fungi indicating algal origin of fungi. இது பாசிகளிலிருந்து உருவாகிருக்கலாம், அல்லது பாசி சார்ந்த ஃபங்கஸ், அது அதிலிருந்து உருவானது தான் இந்த சைக்கோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழைய மைசிட்ஸ் அப்படின்னு. அதாவது அந்த சைக்கோமைசிட்ஸுங்கிறது ரொம்ப பின்தங்கியதாகவும் பாசிகளிலிருந்து தோன்றியதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கான்ஸ்டன்டைன் ஜே அலெக்சோபோலோஸ் and Charles W. Mims in the year 1979 proposed the classification of fungus in the book entitled Introductory Mycology. அதாவது கான்ஸ்டன்டைன் ஜே அலெக்சோபோலஸ் and சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் ஆகியோர் 1979 ஆண்டில் இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி என்ற நூலை பூஞ்சைகள் வகைப்பாட்டில் வெளியிடுறாங்க. அதில் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்கஸை முதலாவது வகைக்கு பேர் ஜிம்னோ மைக்கோட்டா, மைசீலியம் இருக்கிறனால மைக்கோட்டாங்கிறாங்க. மாஸ்டிகோ மைக்கோட்டா, மாஸ்டிகோ மைக்கோட்டா அப்படின்னு ஃபங்கை 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் 8 வகுப்புகளும் 11 கிளாஸஸ் இருக்குது. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுக்கு அதில் 3 ஃபார்ம்கள் காணப்படுது. அதாவது இதில் 8 துணை பிரிவுகளும் 11 வகுப்புகளும்
ஒரு வடிவ வகுப்பு, ஃபார்ம் கிளாஸ்னா வடிவ வகுப்பும் 3 வடிவ துணை வகுப்புகளும் காணப்படுது. 8 டிவிஷன்கள் காணப்படுது, 8 சப்டிவிஷன்கள் காணப்படுது, துணை பிரிவுகள், 11 வகுப்புகள் கிளாஸஸ், ஒரு ஃபார்ம் கிளாஸ் இருக்கு, அமைப்பு வகுப்பு, அடுத்த 3 ஃபார்ம் சப் கிளாஸஸ் துணை வகுப்புகள், அமைப்பு 3 அமைப்பு வடிவ துணை வகுப்புகள் காணப்படுது. சரியா? இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ salient features of some of the classes, நம்ம எல்லா கிளாஸஸ் பார்க்கல, some classes, சில வகுப்புகள் பார்க்குறோம். இதில் ஓமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் ஃபார்ம் கிளாஸ் டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. அதான் இதில் பார்க்குறோம். முதலாவது ஓமைசிட்ஸ். அப்போ எல்லா மைசீலியத்தையும் நம்ம படிக்கலை, எல்லாம் படிக்கலை, ஒரு 4 வகுப்புகள் தான் பார்க்குறோம். அதில் முதலாவது ஊமைசிட்ஸ். இதில் சீனோசைட்டிக் மைசீலியம். சீனோசைட்டிக் மைசீலியம் ஞாபகத்தில் இருக்கா? 2 பார்த்தோம், முதல்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஏ செப்டேட், செப்டேட். சரியா? இந்த இருக்கு பேர் செப்டேட்டை நம்ம சொல்லக்கூடியது செப்டேட் மைசீலியம். ஏ செப்டேட்டை சொல்லக்கூடிய சீனோசைட்டிக் மைசீலியம். அதனால இதில் மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். இது யூனி நியூக்ளியேட், ஒரே ஒரு நியூக்ளியஸ் காணப்படும். இதில் கிராஸ் வால் இல்லாதனால நிறைய உட்கர்கள் சேர்ந்து காணப்படும். அதனால இதுக்கு பேர் சீனோசைட்டிக் மைசீலியம். சரியா? அப்போ முதல்ல நம்ம பார்க்குற oomocytes. Xenocytic mycelium is present. The cell wall is made up of glucan and cellulose. Zoospores with one whiplash and one tinsel flagellum is present. அப்போ முதலாவது சீனோசைட்டிக் மைசீலியம். சீனோசைட்டிக் மைசீலியம்னா பல உட்கரு கொண்ட மைசீலியம் காணப்படுது. ரெண்டாவது செல் வால், அதனுடைய செல் சுவர் எதனால் ஆயிருக்குன்னா குளுக்கோனும் செல்லுலோஸால் ஆனது. மூணாவது ஜூஸ்போஸ் வித் ஒன் விப் ஃப்ளாஷ். இதில் 2 ஃப்ளாஜலம் இருக்குது. ஒன்று சாட்டையை போல காணப்படுது, கசையிலை போல காணப்படுது. இன்னொன்று குருநா தகடொத்த இப்படி சின்னதாக காணப்படுது. பேர் இதுக்கு பேர் குருநாட் தகடொத்த கசையில் சின்ன ஒரு ரஃபாக காணப்படுது. பார்த்தா இதுதான் டின்சல் ஃப்ளாஜெல்லாம். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் எப்படி நடக்குன்னா ஊகேமஸ், எக்ஸாம்பிள் அல்புகோ. அடுத்து ஜைகோமைசிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் and live on decaying plant and animal matter in the soil. இந்த ஜைகோமைசிட்ஸ் வந்து எப்படி காணப்படுதுன்னா, எதில் காணப்படுதுன்னா இறந்து போன தாவர விலங்கு உடலகத்தில் இது காணப்படுது. ஒரு தாவர பகுதியோ விலங்கு பகுதியோ இறந்து போச்சுன்னா அதில் வரக்கூடிய ஃபங்கஸுக்கு பேர் தான், அதில் தான் இது காணப்படுது, ஜைகோமைசிட்ஸ் காணப்படுது. அப்போ இது எப்படிப்பட்ட ஜைகோமைசிட்ஸ் எப்படிப்பட்ட சிற்றினம்? மட்குண்ணிகளாக காணப்படுது. அதாவது இறந்து போன உடலங்களை மட்க செய்யக்கூடியது. தாவர உடலம், விலங்கு, ஏதோ விலங்குகளோட உடலம் இருந்ததுன்னா அதை மட்க செய்யக்கூடிய ஃபங்கஸுக்கு பேர் ஜைகோமைசிட்ஸ். அப்போ பொதுவாக சொல்லுவாங்க டீகம்போசஸ். மட்குண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அதில் ஃபங்கஸில் மெயினாக இருக்கக்கூடியது ஜைகோமைசிட்ஸாக இதை சாப்ரோஃபைட்டிக்காக இருக்குது. அது எதில் லீவ் பண்ணுது? டீகேயிங் பிளான்ட் அண்ட் இறந்து போன உடலகங்களத்தில் இது காணப்படுது. சம் லீட் பாரசைட்டிக் லைஃப். இதில் சில ஜைகோமைசிட்ஸ் எப்படி இருக்குதுன்னா ஒட்டுண்ணிகளாக காணப்படுது. அடுத்து பிரெட் மோல்டு ஃபங்கை. இதில் காணப்படக்கூடிய எதுலான்னா மியூகார். நம்ம முதல்ல பார்த்தால கொடை மாதிரி இருந்தது, அது மியூகார் ரைசோபஸ். அண்டு கோப்ரோஃபிலஸ் ஃபங்கை இதில் காணப்படக்கூடியது கோப்ரோஃபை. அடுத்த இந்த கோப்ரோஃபிலஸ் ஃபங்கை வந்து எதுலன்னா டங்கில் காணப்படுது, சாணத்தில் காணப்படுது. இது 2 தான் இதில் இருக்கக்கூடிய. அப்போ ஜைகோமைசிட்ஸ் 2 விதமான 2 குரூப் காணப்படுது. ஒன்று பிரெட் மோல்டு. நம்ம ப்ரெட்டை வாங்கி ஒரு 2 நாள் வச்சாச்சுன்னா அதில் சின்னதாக வளர்ந்து காணப்படும் லைட் கலராக. அதுக்கு பேர்
பிரெட் மோல்டு ஃபங்கை. அடுத்து வந்து டங்கில் சாணத்தில் காணப்படக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அதுக்கு பேர் கோப்ரோஃபிலஸ் ஃபங்கஸ். இது ரெண்டும் தான் இதில் காணப்படும் சைகோமைசிட்ஸில் காணப்படக்கூடிய ஃபங்கஸ். இதனுடைய புதுப்பெருந்தாக இருக்குது பார்த்தியா, இதுதான் பிரெட் மோல்டு. இது பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக, ரொம்ப மைன்யூட்டாக, லேசாக ஒயிட் கலராக தெரியும், பார்த்துருக்கியா? அதேமாதிரி ஊர்காலெல்லாம் காணப்படும். இந்த பிரெட்டை ஒரு 2 நாள் திறந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வச்சுட்டேன்னு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேச்சஸ் அதில் தெரியும். அதான் என்னது? பிரெட் மோல்டு. பிரெட்டில் வரக்கூடிய ஒரு ஃபங்கஸ். சரியா? அடுத்து மைசீலி. இதனுடைய உடலாக எப்படி இருக்குது? பிரான்ச், கிளைகளாக கிளைத்து காணப்படுது. அண்ட் ஜீனோசைட்டிக்னா இந்த கொடுத்துருக்காங்க, பல இதில் நிறைய நியூக்ளியஸ் சேர்ந்து காணப்படும், அதாவது ஜீனோசைட்டிக். அதில் கிராஸ்வால் கிடையாது. அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். இதில் பாலிரா இனப்பெருக்கம் எப்படி இருந்தாங்கன்னா வித்தகங்கள் நடக்குது, அல்லது வித்துக்களை உண்டாக்கி நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை the fusion of the gametangia which results in thick-walled zygospores. இந்த gametangia இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ட் பால் இனப்பெருக்கம் எப்படி நடக்குன்னா, இந்த கேமிட்டாஞ்சியா, இந்த கேமிட்டகங்கள் இணைந்து ஒரு தடித்த சுவரை உருவாக்கி, அப்படிதான் கொடுத்துருக்காங்க, which results in thick-walled zygospore, ஒரு தடித்த சுவரை உருவாக்கி உறக்க முட்டையை உருவாக்குது. சரியா? ஜைகோஸ்போரை உருவாக்கும். இட் ரிமைன்ஸ் டார்மெண்ட் ஃபார் லாங் பீரியட்ஸ். இது ஒரு நீண்ட காலமாக ஓய்வு நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, த ஜைகோஸ்போர் அண்டர்கோஸ் மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இதுக்கப்புறம் இது என்ன நடக்குன்னா, குன்றல் பகுப்பு, செல் பிரிதலில் ஒரு வகைக்கு பேர் குன்றல் பகுப்பு. அந்த குன்றல் பகுப்புகளுக்கு அப்புறம் இது எதுனா வித்தகங்களை உருவாக்குது, கேமிட்டாஞ்சியத்தை உருவாக்குது. சரியா? இதுதான் இதில் நடக்கக்கூடிய பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கத்தில் நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா. இந்த ஃபியூஷன் ஆஃப் இந்த கேமிட்டாஞ்சியா, இந்த 2 கேமிட்டாஞ்சியாவும் இணையுது. அதுக்கு இணைந்ததுக்கப்புறம் ஒரு திக் வால்டு ஜைகோஸ்போர், இதை சுற்றி ஒரு திக்கான ஒரு வால் உருவாக்கப்படுது. இட் ரிமைன்ஸ் டார்மெண்ட் ஃபார் லாங் பீரியட்ஸ். இது வந்து சில காலங்கள் அல்லது நீண்ட காலங்களாக ஓய்வு நிலைகளில் இருக்கும். அதுக்கு ஓய்வு நிலைக்கு அப்புறம் இது குன்றல் பிரிதல் மூலமாக வித்தகங்களை உருவாக்கும். அந்த வித்தகங்கள் வளர்ந்து புது விதமான ஃபங்கஸை உருவாக்கும், அல்லது பூஞ்சைகளை உருவாக்கும். சரி, உங்களுக்கு இன்னும் அடுத்த வாரத்தில் ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க, ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு பேர். அந்த டெஸ்ட்டுக்கு பயோபாட்னி மட்டும்தான் அதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது பெரிய யூனிட். இதில் நம்ம 4 சப் யூனிட்ஸ் பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ உங்களுக்கு இதில் 4 சப் யூனிட்ஸ்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 4 தான் டெஸ்ட்டு. சரியா? அதாவது என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? பொது பண்புகள், உயிரி உலகத்தினுடைய பொது பண்புகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல வைரஸ்கள் பார்த்தோம், பாக்டீரியாக்கள் பார்த்தோம், பூஞ்சைகள் இது வரைக்கும். அப்போது முதலாவது யூனிட் தான். அதில் 4 யூனிட்டுகள் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். இப்போ உனக்கு இந்த 4 சப் யூனிட்கள் தான் டெஸ்ட். இப்போ உனக்கு டெஸ்ட்டு, இப்போ சிலபஸ் என்ன? 4 சப் யூனிட்டுகள். எது வரைக்கும் தான்னா, பூஞ்சைகள்லையும் எல்லாம் கிடையாது, பூஞ்சைகள் உண்டு. பூஞ்சைகள் எது வரைக்கும் தான்? ஜைகோமைசிட்ஸ் வரைக்கும் தான். அதாவது தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 36 வரைக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் புக் என்கிட்ட இல்லை, நெட்டில் உள்ள புக்கை தான் யூஸ் பண்ணுறேன். அது 24வது பேஜ்னு அதில் கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கோ. ஏன்னா எது வரைக்கும்? ஜைகோமைசிட்ஸ் உண்டு, அது வரைக்கும் தான் டெஸ்ட். தமிழ் மீடியத்தில் 36வது பக்கம், அதுவும் வித்தியாசம் இருக்கலாம், 1-2 பக்கம் முன்ன பின்ன இருக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துலேயும் ஜைகோமைசிட்ஸ். அப்போ 4 சப் யூனிட்ஸ் உனக்கு டெஸ்ட்டு. என்னதெல்லாம்? ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனிசம், அடுத்து வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை. உனக்கு டெஸ்ட் எவ்வளோ நேரம்? டெஸ்ட் வந்து 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கோம். எவ்வளோ மார்க்குக்கு டெஸ்ட்டு? 70 மார்க்குக்கு டெஸ்ட், 70 மார்க்ஸுக்கு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 100க்கு பொதுவாக வைக்கணும். நான் உனக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு 70 மார்க்ஸ் தான் நீ எழுதுவேன். எழுதுவேன். இப்போ பயாலஜியில் பயோபாட்னி 35, 35 மார்க்ஸ், பாட்னி 35, பயோசுவாலஜி 35 மார்க்ஸ். நம்ம இப்போ ஒரே ஒரு இதில் 3 யூனிட் பார்த்துருக்கோம். அந்த 3 தான் டெஸ்ட்டு. அந்த பேஜ் நம்பரை நான் சொல்லிட்டேன். சரி? அப்போ அந்த இதில் அப்போ பாரு, எல்லா இதுவுமே கேட்கப்படும்.
இதில் எது முக்கியம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 70 மார்க்ஸ் நான் கொஸ்டின் கேட்கணும். அப்போ ஒவ்வொரு லைனாக எல்லாத்தையும் தரவாக படிச்சிரு 70 மார்க்ஸ். சரியா? நீ ஒரு மாடல் பேப்பர் உனக்கு நான் அனுப்புகிறேன். அந்த மாடல் பேப்பரை நீ பாரு. அந்த மாடல் பேப்பரை நான் உனக்கு அனுப்பித்தரேன். உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அல்லது நீ போன வருஷத்தில் உள்ள கொஸ்டின் பேப்பரை பாரு. 1 வேர்டு உண்டு, 2 மார்க் உண்டு, 3 மார்க் உண்டு, 5 மார்க் உண்டு. சரியா? நீ ஒரு எம்சிக்யூ 1 மார்க்கு ஒரு வேர்டு எழுதுனா போதும். அதுக்கு அதில் ஒரு 4 சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு கொஸ்டினில். அதில் ஒரு கரெக்டான ஆன்சரை நீ எழுதணும். 2 மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட் எழுது. 3 மார்க்ஸுக்கு அதில் கொடுத்த கொஞ்சம் 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ வரும். ஒரு 3-4 பாயிண்ட் வரும். அது 3 மார்க்ஸ். 5 மார்க்ஸுக்கு நீ ஒரு எஸ்ஏ மாதிரி எழுத வேண்டியிருக்கும். ஓரளவு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் நீ எழுத வேண்டியிருக்கும். சரியா? இப்போ பொருளாதார பயன்கள், பாக்டீரியாவினுடைய பொருளாதார பயன்கள் கேட்கப்படலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா கேட்கப்படலாம். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜைகோமைசிட்ஸ், ஊமைசிட்ஸ் அல்லது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் இப்படி கேட்கப்படலாம். இதுகள் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? நீ அதில் ப்ரிப்பேர் பண்ணு. ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு. சரியா? ஃபோன் பண்ணுற ஒரு 7லேருந்து 8க்குள்ளே, ஈவினிங்கில் 7லேருந்து 8க்குள்ளே கேளு. பொதுவாக நான் உனக்கு அட்டன் பண்ணுறேன். ஏன்னா பகலில் எங்கேயா வெளியே இப்போ பஸ்ஸில் ஏதாவது ட்ராவல் பண்ணால் நீ ஃபோன் பண்ணுற எனக்கு கேட்காது. அப்படியே நீ உன்னுடைய ஃபோன் அட்டன் பண்ணாலும் நான் பேசுகிறது உனக்கு கேட்காது. பஸ்ஸினுடைய இறைச்சல் இருக்கும். அதனால் பகலில் வேண்டாம், நைட்டில் 7 to 8 ஃபோன் பண்ணு. 7லேருந்து 9 வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரியா? உனக்கு டெஸ்ட்டுக்கு இதுதான். இனிமே ஒரு வேளை டெஸ்ட்டுக்கு ஒரு 10 days கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். டிசம்பர் ஃபஸ்ட் வீக்காக நவம்பர் கடைசியில் இருக்கும். நீ அதை படித்து எழுது. உனக்கு டேட்டை கரெக்டாக சொல்லிடுவாங்க. டேட்டு போட்டு விட்ருக்காங்க. நானும் அந்த டேட் இப்போ கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் போட்டுட்ருக்காங்க, வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க. அதை பாரு. அப்போ பயாலஜியில் டெஸ்ட்டுனா நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இதே இது 12க்கு பயோபாட்னியில் 3 லெசனும் பயோஜுவாலஜியில் 4 லெசன்ஸும் 7 யூனிட்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு முன்னாலே அவங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு இது. உங்களுக்கு 11க்கு ஒரே ஒரு யூனிட் தான். அந்த ஒரு யூனிட்டில் 4 சப்டிவிஷன்ஸு. அந்த 4 சப்டிவிஷன்ஸ் தான் உனக்கு டெஸ்ட்டு. சரியா? அப்போ அதில் நிறைய கேள்வி ஒரே பாடத்துலேருந்து திரும்ப இல்லை, அந்த ஒரு பாடத்தில் உள்ள எல்லாமே கேட்கப்படலாம். சரியா? வைரஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், பாக்டீரியாவிலேருந்து இருக்கும், ஃபங்கஸ்லேருந்து இருக்கும், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். சரியா? அதனால் எல்லாத்தையும் படிச்சுக்கோ. டவுட் இருந்தால் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. இதில் கைடு வேங்கணுமா சார் அப்படிங்கிறது, இப்போ இது கைடில் புக் பேக்கை படித்தா போதுன்னா உனக்கு புக் பேக்கில் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்லையே, 70 மார்க்ஸுக்கு இல்லையே. அதனால் நீ புத்தகத்தில் ஒவ்வொன்றையாக படி. புத்தகத்தை வச்சு தான் நம்ம 11th 12th பொறுத்தளவு கொஸ்டின் ஆன்சர்ஸை படிக்கிறது இல்லை, நீனா உருவாக்கி கொஸ்டின் ஆன்சர். அப்போ நீ எல்லாமே புத்தகத்தில் எல்லாமே நீ படிக்க வேண்டியது. நீ இதில் படித்த பாடங்கள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இது நீ சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வர்றதுனால உனக்கு எளிதாகத்தான் இருக்கும். சரி? அப்படியே டவுட்னா என்கிட்ட கேளு. சரியா? தமிழ் மீடியத்துக்குள்ளே பேஜஸை நான் போட்டிருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எது வரைக்குங்கிறது நீ அதில் பார்த்துக்கோ. சரியா? 24வது பேஜ் நம்பர்னு நினைக்கிறேன். அதை பார்த்து கரெக்டாக. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.